அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கல் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமா நகருளானே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஆடி மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை, சஷ்டி தீதி, அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் இரவு 11:55 வர, பின்னாடி சித்திர நட்சத்திரம். அஸ்தம் இருக்கிற வர மரண யோகம், அதுக்கு பின்னாடி சித்த யோகம். ராகு காலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளிகன் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் சிம்ம கடகத்தில் இருக்கு, சிம்மத்தில் கேது மட்டும் இருக்கு. அந்த செவ்வாய் கீழே இறங்கிட்டார், செவ்வாய் இறங்கி கன்னிக்கு வந்துட்டார். சந்திரனும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்திருக்கிறார். இது ஒரு அருமையான அமைப்பு, சந்திர மங்கள யோகம்னு பேர். இந்த அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு. சனியும் ராகு கும்பத்தில் இருக்காங்க, புதன் சுக்கிரன் குரு 3 பேரும் மிதுனத்தில் இருக்காங்க. இது இந்த கிரகத்தினுடைய அமைப்பு. இந்த ராசி பலன்லாம் எப்படி இருக்கிறது? அதாவது மேஷ ராசிக்கு இன்று குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காங்க. அந்த 2 கிரகமும் 3 கூடையவர் இருக்காங்க. சுக்கிரன் 2 கூடையர் 3ல் மறைஞ்சிட்டாரு. புதன் இவங்க பலமா இல்லை. அந்த 3 கிரகங்களும் இப்போ 3ஆம் இடம் சிறப்பாக இல்லை. 4ல் சூரியன் இருக்கிறது நல்லது. ஆக இந்த சனி ராகு மட்டும் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்காங்க, 11ஆம் இடத்துல இருக்காங்க. அது ஒரு நல்ல அமைப்பு. இந்த சனி ராகு மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. இது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை மிகைப்படுத்தி அப்படி இருக்கும் இப்படி இருக்கலாம் சொல்கிறாங்க. அது எப்படி நடக்கும்னு அது எனக்கு புரியலை. அப்போ இந்த மேஷ ராசிக்கு 7ஆம் அதிபதி 3ல் மறைகிறார். அது ஒரு இப்படியெல்லாம் சில கருத்துக்கள்லாம் இருக்குது. அதனால் மேஷராசி என்பவர்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் தொழில் சாணம் நன்றாக இருக்கும், நல்ல லாபம் வரும். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் 2ல் இருக்காரு, 2ஆம் அதிபதி 2ல் இருக்காரு, குரு 2ல் இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அருமையான அமைப்பு. 4ல் கேது இருப்பதும் நல்லது. 5ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாய் இணைந்து சந்திர மங்கள யோகம் என்ற ஒரு யோகத்தை உண்டு பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய அமைப்பு. சந்திரன் செவ்வாய் சேர்க்கை என்பது ஒரு நல்ல நிறைவான ஒரு அமைப்பு. அது அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி ராகு 10ஆம் இடத்துல இருக்காங்க. அது ஒரு பெரிய அமைப்பு. அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலே இருக்காங்க. 5ஆம் அதிபதி சேர்ந்துருக்காங்க. அது ஒரு புறம் 5ஆம் அதிபதியாக எடுத்துக்கிட்டாலும் அந்த பக்கம் 12ஆம் அதிபதி ஆயிடுறாங்க. அதனால் அவங்க ராசியில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் ராசியில் குரு இருக்காரு, ஜென்ம குரு என்று பெயர். அது அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லை. ஜென்ம குரு ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க, இடத்த தொந்தரவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த மிதுன ராசிக்கு 4ல் செவ்வாய் சந்திரன் இணைவு நல்லது. செவ்வாய் மட்டும் 4ல் இருந்தால் தப்பு, சந்திரன் இணைந்து இருக்கிறது நல்லது. அதனால் மிதுன ராசிக்கு இடமாற்றங்கள்லாம் உண்டு, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பிரச்சனைகள் ஏற்படும். கடக ராசிக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த குரு 12 கூடையவர் பலமாக இருக்கார். இது நேற்று ஒருத்தர் சொன்னார், கடகராசிக்கு அமோகமாக இருக்குன்னு சொன்னார். அது எப்படின்னு தெரியல எனக்கு. அதனால் கடகராசி என்பவர்களுக்கு சனியும் 8ஆம் இடத்துல இருக்காங்க, குருவும் 12ஆம் இடத்துல இருக்காங்க, 12 கூடையவர் 12ல் இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கிற போது எப்படி நல்லது நடக்கும்னு தெரியல. அன்பான சிம்ம ராசி என்பவர்களை, உங்களுக்கு நல்ல நாள், உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காங்க, புதன் 11ல், சுக்கிரன் 11ல். இதெல்லாம் நன்மை. ஆனால் உங்கள் ராசியில் கேது இருக்கார் பாருங்க, அவர் நல்லது செய்ய மாட்டார். ராசியிலே லக்னத்திலே கேது இருக்காங்க, அவங்க பிரச்சனையிலையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணுவாங்க. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி 7ல் சனி ராகு இருக்கு, மனைவி கணவனுடைய உடல்நிலையை பாதிக்கும், ரொம்ப கவனமாக இருந்தது. ஆனால் குரு பகவான் உங்களுக்கு அமோகமாக இருக்கிறது. அன்பான கன்னி ராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்காங்க. குரு பகவான் 6ல் இருப்பது அவ்வளோ சுவாக்கியம் இல்லை. 10ஆம் இடத்துல இருக்காங்க.
10ல் குரு பவுசை கொடுப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் கன்னிராசிக்கு அமோகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. 10 கூடையவர் 10லே இருக்கார். அதை ஒன்று மட்டும் வச்சு நம்ம சொல்லலாம். ஆனால் தொழில் நன்றாக இருக்கும். ஆனால் 10ல் இருக்கிற குரு என்ன பண்ணுவார்னா கெட்ட பேரை உண்டு பண்ணிடுவார், பதவியை பறித்து விட்டுருவார். அப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது. அதெல்லாம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். அது நல்லது. உங்கள் சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் அதிபதி புதன் 9ல் இருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. குரு யார் எங்கே இருந்தாலும் குரு 9ஆம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு நன்மை ஏற்படும். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்காருன்னா 8ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு நன்மை இல்லை. அதோடைய 4ல் சனி ராகு வேறு இருக்காங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதனால் அது ஒரு இப்போ பார்த்து கவனமாக நடந்து கொள்ளும். தனுசு ராசி என்பவர்களுக்கு அமோகமாக இருக்கிறது. தனுசு ராசி என்பவர்களுக்கு சனி ராகு பலமாக இருக்குது, நல்லா இருக்குது. 3ஆம் இடத்துல இருக்காங்க, அது நன்மையை செய்யும். 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் குரு இருக்காங்க, அதெல்லாம் நல்லது. நல்ல காரியம்லாம் நடைபெறும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது. அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7 நடந்து கொண்டு இருக்கிறது. 7 நடக்கிற போது எப்படி உங்களுக்கு முடிய போகிற நேரம், எப்படி நல்லது செய்வார். எந்த கிரகங்களும் நல்லது பண்ண முடியாது. உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இட குருவுக்கு நல்ல இடம் இல்லை. 6ஆம் அதிபதி 6ல் இருக்கார். உங்களுக்கு இன்னொன்று சொல்லலாம், 9ஆம் அதிபதினு சொல்லலாம் புதனை. 9ஆம் அதிபதி 6ல் போயிருக்காரு. 6 9 கூட வரல. ஒரு பகுதி நன்மை ஒரு பகுதி தீமை இல்லவா, அவர் எப்படி நன்மை செய்வார். அது அடுத்து 5 கூட ஒரு 6ல் இருக்கார், அதுவும் நன்மை இல்லை. இப்படியெல்லாம் பார்க்குற போது மகர ராசிக்கு நன்மை இல்லை. ஆனால் இது எப்படின்னா எனக்கு எந்த கருத்தில் அவங்க சொல்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு அமோகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கும்பராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்குது. கும்பராசி என்பவர்களுக்கும் 7 சனி இருக்குது. இருந்தாலும் அவர்கள் வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று 2வது சுற்று 3வது சுற்றுலாம் சொல்லலாம். அதனால் வயதுக்கு தக்கபடி இருக்குது. 30 வயசுக்கு மேலே 2வது சுற்று நல்லதாக செய்யும். குரு பகவான் 5ல் இருக்கார். 5 கூட வர 5ல் இருக்கார். 4ஆம் அதிபதி 5ல் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நாள். கும்பராசி என்பவர்களுக்கு. மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு நாள் சரியில்லை. மீனராசி என்பவர்களுக்கு தசாபுத்திகள் அந்தரங்கள் எல்லாம் இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை பார்ப்பது நல்லது மீனராசி என்பவர்களுக்கு. அதனால் 4ஆம் அதிபதி 4லே இருக்கார், அது ஒரு சிறப்பு. அதனால் மீனராசி என்பவர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். இருந்தாலும் சிரமங்கள் இருக்குது. குருவுடைய பார்வை நன்றாக இருக்கிறது. மீனராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களே, மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான நேயர்களே, நமக்கு இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். இறை வழிபாடு தான் நமக்கு முக்கியம். நமக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், காரியங்கள் தாமதமாகத்தான் செய்யும். என்னதான் நம்ம பண்ணாலும் இறை வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும். அன்பான நேயர்களே, நம்ம அந்த கும்பராசி, மீனராசி, மகர ராசி என்பவர்கள்லாம் சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, எள்ளு தீபம் ஏற்றுங்க, காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க. வன்னி பத்திரம் கிடைச்சுன்னா வன்னி பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. கோடர் திருப்பதியும் என்ற ஞான சம்பந்த பெருமான் இயற்றிய அந்த பதியத்தை சனி ஞாயிறில் சனிக்கிழமை தோறும் காலை மாலை 2 வேளையும் பாராயணம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களை, நல்ல காரியங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இறை வழிபாடு தான் நமக்கு நல்லது செய்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அன்பான நேயர்களை, உங்களுக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பேராவூரணி ஊருக்கு பக்கத்தில் மருந்து பள்ளம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பிரகன்நாயகி சமேதா மருந்தீஸ்வரர், பெரிய நாயகி உடனுரை மருந்தீஸ்வரர்னு ஒரு இது வந்திருக்கிறாரு. அந்த ஊரில் ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளம் மூலிகை சம்பந்தப்பட்ட குளம்னு சொல்கிறாங்க. அதில் பாதரி மரம்னு அந்த குளத்துக்கரையில் ஒரு மரம் இருக்குது. அது ஒரு சிறந்த அமைப்பு. அந்த ஊரில் இப்போ முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்தது. இப்பொழுது அந்த ஊரில் அந்த இறைவன் நல்ல அருள் செய்கிறாங்க. நிறைய மக்கள்லாம் நோய் தீரக்கூடிய ஸ்தலம். அதான் மருந்தீஸ்வரர்னு பேர். மருந்தை கொடுத்தவர் சொல்லி எப்பேற்பட்ட நோயும் போய் அங்கே போய் அந்த குளத்தில் குளித்து விட்டு அந்த சுவாமியை தரிசனம் பண்ணால் அந்த நோயெல்லாம் நிவர்த்தி ஆகுது. அது இப்போ நிறைய நடந்துட்டு இருக்குது. அன்பான நேயர்களை, எல்லோரும் அந்த கோவிலுக்கு போய் அந்த இறைவனை தரிசனம் பண்ணி அந்த குளத்தில் தீர்த்தமாடி அந்த இறைவனை தரிசனம் பண்ணி அந்த நம்ம வந்தவையானால் நமக்கு நோய் நீங்கி நல்லருள் கிடைக்கும். அதனால் நம்ம இறைவனை நாம் கண்டிப்பாக வணங்கணும். நம்மளால் முடிஞ்சதை இறைவனுக்கு செய்யணும்.
முடியாத செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க நிறைய செய்கிறாங்களே நம்மளால் பண்ண முடியலன்னு அந்த கவலையெல்லாம் வேண்டாம். நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம இறைவனுக்கு செய்வோம். அன்பான நேயர்களை, நம்ம இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம இறை வழிபாடு செய்து நலம் பெறணும். நம்முடைய குழந்தைகள் நலமுடன் வாழணும், நல்லா படிக்கணும், நல்ல கல்வியில் சிறந்து விளங்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல உத்தியோகம் பண்ணணும். என்ன ஒரு தொழில் பண்ணால் கூட அந்த தொழில் நல்ல நிறைவாக இருக்கணும், நிறைய வருமானம் வரும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும் என்பதற்கு நாம் எல்லோரும் இந்த எல்லாம் வல்ல எம்பெருமானையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணால் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆகவே நாம் எல்லாரும் நல்லமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணால் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.